தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல்ல இப்போ ஒரு நியமனம் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. தமிழக முதலமைச்சர் விஜயுடைய அரசியல் பிரிவு சிறப்பு பணி அலுவலரா ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டு இருக்கு. யார் இந்த ரிக்கி ரத்தன் பண்டிட்? ஒரு சாதாரண ஜோதிடரா இருந்தவர் எப்படி முதலமைச்சரோட அதிகாரப்பூர்வ ஆலோசகர் நிலைக்கு உயர்ந்தாரு? மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா முதல் முதல்வர் விஜய் வரைக்கும் இவருடைய கணிப்புகள் எப்படி பலித்தது? அதே சமயம் இந்த நியமனத்துக்கு கிளம்பி இருக்கக்கூடிய கடும் எதிர்ப்புகள் என்ன? இத பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். முதல்ல ரிக்கி ரத்தன் பண்டிட் யாருன்னு பார்க்கலாமா? இவரோட சொந்த ஊர் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி. இளமை காலத்துல ஒரு கிரிக்கெட் வீரரா இருந்த இவரு பின்னாடி ஜோதிடம், எண்கணிதம் மற்றும் தியானம்னு ஆன்மீக பாதையில 40 வருஷத்துக்கும் மேல அனுபவம் பெற்றவரா மாறி இருக்காரு. ஆரம்பத்துல சிறிய அளவுல ஜோதிடம் பார்த்துட்டு இருந்த இவருக்கு அதிமுக பிரமுகர்கள் மூலமா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட அறிமுகம் கிடைச்சது. 1889 காலகட்டத்துல ஜெயலலிதா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆவீங்கன்னு இவர் கணிச்சு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே 1991 அவங்க முதல்வர் ஆனாங்க. ஆனா இதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 1996 தேர்தல்ல ஜெயலலிதா தோல்வி அடைவாங்கன்னோ சிறைக்கு போக நேரிடணும் இவர் துல்லியமா கணிச்சிருக்காரு. அது அப்படியே நடந்ததால ஜெயலலிதாவுக்கு இவர் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்திருக்கு. அதிமுக வேட்பாளர் அறிவிப்புல இருந்து முக்கியமான வழக்குகள் வரைக்கும் இவரோட ஆலோசனையின் படிதான் ஜெயலலிதா செயல்பட்டதா சொல்லப்படுது. இவரோட புகழ் தமிழ்நாட்டை தாண்டி டெல்லி வரைக்கும் போச்சு. மகாராஷ்டிரா அரசியல்ல செல்வாக்கு பெற்ற சரத்பவார் குடும்பத்தோட ஆஸ்தான ஜோதிடராகவும் இவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர்ல தனியா ஒரு நிறுவனமே ஆரம்பிச்சு ஆன்லைன் மூலமா உலக அளவுல இருக்க முக்கியமான விஐபிகளுக்கு ஜோதிட ஆலோசனைகளை வழங்கிட்டு வந்திருக்காரு. சரி, இப்போ முதலமைச்சர் விஜய் கூட இவருக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சு? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய்க்கு இவர் ரொம்ப நெருக்கமானவரா மாறிட்டார். குறிப்பா சில சுவாரஸ்யமான தகவல்கள் என்னன்னா, கட்சியோட பெயர்ல வி அப்படின்ற எழுத்து இருக்கணும்னு சொன்னது இவர் தானா. அதனாலதான் தமிழக வெற்றி கழகம்னு பெயர் அமைஞ்சதா சொல்லப்படுது. விக்கிரவாண்டியில முதல் மாநாடு நடந்ததும் அந்த ஊரோட பெயர் வீல ஆரம்பிக்கிறது ஒரு முக்கிய காரணம்னு பேசப்படுது. தேர்தல் முடிவுக்கு முன்னாடி முதல்வர் விஜய் திருச்செந்தூர், வேளாங்கண்ணி, ஷீரடின்னு ஆன்மீக பயணம் போனப்போ ரத்தன் பண்டிட்டும் கூடவே இருந்ததா சொல்லப்படுது. விஜய் போட்டியிட்ட பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளை தேர்வு செஞ்சதுலயும் இவருடைய பங்கு இருந்ததா சொல்லப்படுது. விஜய் முதலமைச்சரான பிறகு ரத்தன் பண்டிட்ட அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியா நியமிச்சது இப்போ ஒரு பெரிய புயலையே கிளப்பி இருக்கு. இது பற்றி அரசாணை வெளியானதும் பல தரப்புல இருந்து கண்டனங்கள் வந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் ஒரு ஜோதிடரை அரசு பதவியில அமர்த்துவது ஏற்புடையது இல்ல, அந்த ஆணையை உடனே திரும்ப பெறணும்னு சொல்லி இருக்காங்க. விசிக எம்எல்ஏ வன்னியரசு ஆஸ்தான ஜோதிடர்கள் மன்னர் காலத்துல தான் இருந்தவங்க, இன்னைக்கு மக்களாட்சி நடக்குது, அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை பரப்புறவங்களை ஆலோசகரா நியமிக்கிறது அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானதுன்னு சொல்லியிருக்காரு. சிபிஎம் சண்முகம் அறிவியல் கண்ணோட்டத்தை வளர்க்க வேண்டியது அரசுடைய கடமை, ஆனா இந்த நியமனம் மக்களிடையே ஜோதிட நம்பிக்கையை அதிகப்படுத்தவே உதவும்னு கண்டிச்சிருக்காரு. அதே சமயம் விசிக தலைவர் திருமாவளவன் இது பத்தி கொஞ்சம் மாறுபட்ட கருத்தை சொல்லியிருக்காரு. ரத்தன் பண்டிட் என்பவரு அந்த கட்சியுடைய செய்தி தொடர்பாளர், அதனால அந்த கட்சியை சேர்ந்தவருக்கு தான் அந்த வாய்ப்பை தந்திருக்காருன்னு நாங்க கருதுறோம்னு சொல்லியிருக்காரு.
மேலும் அவர் கூடுதலா ஜோதிடமும் பார்க்கக்கூடியவரா இருக்கலாம். ஜோதிடத்தை நம்புறது வேற, மதவாத அரசியல்ல ஈடுபடுறது வேற. ஜோதிடத்தை நம்புறவங்க எல்லாரும் மதவெறி அரசியலை பேசுறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து சட்டப்பேரவையில வன்னியரசு, பிரேமலதா விஜயகாந்த் போன்றோர் இந்த நியமனத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ரிக்கி ரத்தன் பண்டிட் நியமனத்துக்கு எதிராக சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அவசர வழக்கா விசாரிக்க மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. எதிர்க்கட்சிகளோட கடும் கண்டனத்தை தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு முதல்வர் விஜய் உறுதியளிச்சிருக்காரு. அதன்படி அரசாணை வெளியான வெறும் 24 மணி நேரத்துக்குள்ள ரத்தன் பண்டிட்டோட நியமன உத்தரவை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்றிருக்கு. இது போன்ற அரசியல் செய்திகளை விரிவா தெரிஞ்சுக்க தமிழலை செய்திகளோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.